தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளிக்கும் இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின்னர் இண்டிகோ நிறுவனத்தின் நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாகியது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றதால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி விமான நிலையம் இலங்கை ராணுவத்துக்கான விமான தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதன் காரணமாக பலாலி விமான நிலையத்தின் அனைத்து சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் பலாலி விமான தளமும் சீரமைக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு பொதுமக்கள் அந்த பகுதியில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டனர். அதன் பின்னர் இந்தியாவின் நிதி உதவியுடன் பலாலி விமான நிலையம் முழுமையாக சீரமைக்கப்பட்டது. விமான நிலையத்தின் சீரமைப்பு பணிகளுக்கு பின்னராக 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிகள் விமான சேவை முன்னெடுக்கப்பட்டது. திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதன் ஒரு பகுதியாகவே இன்று முதல் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து பிற்பகல் 1:25க்கு புறப்படும் விமானம் பிற்பகல் 2:25க்கு யாழ்ப்பாணத்தை வந்தடையும். பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் 3:05க்கு புறப்படும் விமானம் மாலை 4:05க்கு திருச்சியை சென்றடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இன்றைய தினம் பிற்பகல் 2:02க்கு பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் 27 பயணிகள் வருகை தந்ததுடன் பலாலியிலிருந்து மீண்டும் 36 பயணிகளுடன் 3 மணியளவில் விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டது. பிடி பஸ் வந்தீங்கன்னா ஃப்ரீ வச்சுருவாங்க.